பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் அமித்ஷாவின் முயற்சி நல்ல விதமாக அமையவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியதால் தினகரனின் அமமுகவும் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவும் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தன. ஆனால் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. பாஜக கூட்டணியில் சுயேச்சை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற முடியாவிட்டாலும் 3,42,882 வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்தார். இதேபோன்று தேனி தொகுதியில் போட்டியிட்ட தினகரன் 2,78,825 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் திமுக கூட்டணியை வீழ்த்த மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளன. எடப்பாடி பழனிசாமியின் நெருக்கடியால் ஓ பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் பாஜக தலைமை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருந்து அண்மையில் விலகினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான அமமுகவின் நிலைப்பாடு குறித்து டிசம்பரில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்தவுடன் நாங்கள் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வழியில் நாங்கள் வந்துவிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில வருகிறோம். துரோகத்தின் மொத்த உருவமாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களின் எண்ணத்தை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாகவும் அவரது அகங்கார ஆணவ பேச்சு முறியடிக்கப்பட வேண்டும் என்றும் தினகரன் தெரிவித்தார். மாண்புமிகு அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலையை அடையும் என்று காத்திருந்தோம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஒரு நிலையில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், முதலமைச்சராக தன்னை மார்த்தட்டிக் கொள்பவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக தாங்கள் சரியானவர்கள் என்பது போல ஊர் ஊராக சென்று ஆணவம், அகங்காரம் இதோடு கூச்சலிட்டு வருவதை பார்த்த பிறகு, ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. அதனால் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். பாஜக கூட்டணியில் இருந்த தினகரன் வெளியேறியது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். அதே நேரம் பாஜக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வமும் தினகரனும் வெளியேறியதன் பின்னணியில் அண்ணாமலை இருக்கலாம் என்று மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். அண்ணாமலை இல்லாமல் நாங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாட்டோம்னு சொல்லி ஓபிஎஸும் டிடிவியும் அவருக்காக இப்படி நடந்து கொள்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணிகள் இப்படி சிதைந்து கொண்டிருக்கிற வேளையில் திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அமித்ஷா வியூகம் வகுப்பது எந்த பலனையும் தராது. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வரும் செங்கோட்டையன் நாளை மனம் திறந்து பேசுவதாக தெரிவித்திருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து தினகரனும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளார். இதனால் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், தினகரன் ஆகியோர் தனி அணியாக செயல்படுவார்களா அல்லது வேறு என்ன முடிவெடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.